வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேரட் பாயாசம் பண்ணுறதுக்காக நம்ம கேரட்டை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தனியாக பால் காய்ச்சி வச்சுக்கணும். ஏலக்காய் வறுத்து வச்சுருக்கேன், அதை பொடிச்சு எடுத்துக்கணும். இப்போ இதில் நெய் ஊற்றி, நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் மில்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நெய்யை. திராட்சையும் முந்திரியும் நல்லா பொன்னிறமாக நெய்யில் வறுத்ததுக்கப்புறமா தனியாக ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த நெய்லையே இந்த நெய்யில் இந்த கேரட்டை போடணும். கேரட் நல்லா நெய்லையே கேரட்டை வதக்கிடணும். ஏன்னா பாயில் பண்ணி வச்ச கேரட் எடுத்து நெய்யில் நல்லா வதக்கிட்டா நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை. அதையும் சேர்த்து நல்லா கலரி எடுத்துக்கலாம். நல்லா முருகன்னு வறுத்து வச்சா ஏலக்காய் பொடி பண்ண தேவை. இப்படியே கையிலே திரிச்சு விட்டுடலாம். இப்போ கேரட் வேக வச்ச தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாம இதையும் சேர்த்துடலாம். நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துட்டு அதே நெய்யில் கேரட்டை போட்டு நல்லா வதக்கிட்டோம். பாயில் பண்ணி வச்ச கேரட்டை வதக்கிட்டு கேரட் தண்ணியை சேர்த்துட்டு அதில் ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கோம். நெய்யில் கேரட்டை வதக்கும் போதே சர்க்கரை சேர்த்துட்டோம். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தண்ணி எதுவுமே சேர்க்காம காசி வச்ச பாலை சேர்த்துக்கணும்.
இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ வந்து காய்ச்சி வச்ச பால் சேர்த்துடணும். சூப்பரான கலர்ஃபுல்லான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா முந்திரி திராட்சை போட்டு இறக்கிடலாம். இப்போ உங்களுக்கு கேரட் பாயாசம் நான் செஞ்ச மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்க்கணுன்னா நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க. செம்ம சூப்பராக இருக்கும் கேரட் பாயாசம். யாருக்கெல்லாம் கேரட் பாயாசம் பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா முந்திரி திராட்சை நெய்யில், அதை சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா திக்னஸ்க்காக கொஞ்சமாக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி போடக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து பிளேட் பண்ணிடலாம். சூப்பரான கேரட் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாமிக்கிட்ட வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டு போகிறோம்.